மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பீனட் பர்பி பண்ண போகிறோம். பீனட் பர்பின்றதும் ரொம்ப சரி வழக்கம் போல் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு இடையில ஒரு பொருள் சேர்த்துக்கேன், அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கடலை மிட்டாயாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. அது வந்து சாப்பிட்றதுக்கு அடம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஆனால் அதவே பர்பியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், எத்தனை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதனால் அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ. பீனட் பர்பி செய்கிறதுக்கு நிலக்கடலை, வெல்லம், பால் பவுட்ரு, இது 3 தான் முக்கியமான பொருள். இதை 3 வச்சு செஞ்சாலே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் கூடுதல் ருசிக்கு நெய் எடுத்திருக்கேன், 50 கிராம் நெய். அப்புறம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள். இதில் வந்து 1.5 கப்பு நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஆனால் அதில் வந்து பாதி மடங்கு தான் பால் பவுட்ரு, 1/2 கப்பு பால் பவுட்ரு. பீனட் பர்பி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நிலக்கடலை வறுத்ததாக இருந்தாலும் அதை நல்லா பொறுன்னு வறுத்துக்கணும். அப்போ தான் அதில் பவுடராக வரும் நல்லா. இப்போ ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் நிலக்கடலையை. இதை நல்லா மீடியமான சூடுலேயே வச்சு சூடு வர்ற அளவுக்கு மட்டும் வறுக்கணும். இந்த பீனட் பர்பி செய்கிறதுக்கு இந்த பட்டர் சீட்டு தடவி இந்த ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. எதில் போடுறீங்களோ அதில் முதல்ல ஒரு பட்டர் சீட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதில் தான் போட்டு ஆற வச்சு வில்லைகள் போடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வறுத்துருக்கேன், நல்லா வாடை வருது. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கிடுவோம். வெல்லத்தை கரைக்கிறதுக்கு இதில் 1.5 கப்பு வெல்லம், அதனால் இதில் 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொதிக்கும் போது வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு வெல்லம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. நம்ம எந்த இதில் பருப்பி செய்கிறோமோ அந்த தவாயை அந்த அடுப்பில் வச்சுட்டு இதில் வடிகட்டிக்கிடுவோம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் இந்த பீனட்டை பவுட்ரு பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இதை விட அரைச்சிங்கன்னா எண்ணெய் கசிஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கணும். இந்த வெல்லம் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அது ஒரு பதம் வரும், அதை காமிக்கிறேன். இது பதம் வந்த பண்ணது தான் இந்த பவுட்ரு பண்ணியிருக்கதை அதில் சேர்க்க போகிறோம். இதிலே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெள்ளைப்பாகு பதம் கரெக்டாக வந்துடுச்சு. கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு ஒரு ட்ராப்ஸு நம்ம அந்த தண்ணியில் விட்டு பார்க்கணும். இப்படி விட்டு பார்த்தா கரையே கிடையாது. இப்படி இந்த ஒன்று சேர்த்தா ஒன்று சேரணும், அதுதான் பக்குவம். இந்த ஒன்று சேர்ந்துடுச்சு, இந்த மாதிரி தான் பக்குவம். இப்போ இந்த நுணுக்கி வச்ச பீனட்டை சேர்த்துக்கோங்க இதில். இப்போ இதில் பால் பவுடரும் சேர்த்துக்கிறேன். பால் பவுட்ரு வந்து இந்த ஜல்லி வச்சு சளிச்சுக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த பால் பவுடரும் அதில் சேர்ந்து நல்லா கலந்து உருண்டு வரும்போது இடையில கொஞ்சம் நெய் சேர்க்கணும். ஒரு பாதி நெய் சேர்த்துக்கிடுவோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டணும். ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பால் பவுடர் போட்டுட்டு நெய் போட்டோம்ல, இப்போ ஒட்டாமல் எல்லாம் ரெண்டும் ஒன்று திரண்டு வந்துடுச்சு. இப்போ மீதி நெய்யையும் சேர்த்துக்கிடுவோம். கலந்துட்டு இந்த சூடாக இந்த ட்ரேயில் கொட்டிடணும். இதில் அப்படியே கொட்டி ஆற வச்சுருவோம். வலுவல்னு ஆக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் கட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் ஆறின பிறகு தனியாக எடுத்துருவோம். ஆறுற முன்னாடி இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கிறேன், அதை கட் பண்ணுறதுக்காக சதுரமாக நல்லா சேவ் பண்ணிக்கிட்டு அது சூடாக இருக்கும் போதே அதில் ஒவ்வொரு முந்திரி படுத்து அலங்காரத்துக்காக பண்ணுறேன். அதை பதிச்சுக்கிட்டு வில்லைகள் போடுவோம். இப்போ கொஞ்சம் நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ இந்த வில்லைகள் மாதிரி போட்டு வச்சுக்கிடுவோம். அப்புறம் ஆறின பிறகு தனியாக எடுப்போம். ஃபஸ்ட்டே வில்லைகள் போட்டு வச்சிட்டோம். இப்போ நீ எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். சுவையான பீனட் பர்பியை லேசாக ஒடிச்சு காமிக்கிறீங்க பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். வாயில் விட்டது அப்படியே கரைஞ்சிரும். இந்த பீனட் பர்பியை என் பொண்ணு டேஸ்ட் பண்ணுவாங்க. சாஃப்டாக இருக்குது, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பீனட் பர்பியை நீங்களும் நான் சொன்ன அளவுபடி செஞ்சு பாருங்கள். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நம்ம வெல்லம் சேர்க்குறோம், அதனால் அயன் கண்டென்ட் நிறையா இருக்கும். நிலக்கடலைன்றனால
அது கால்சியம் அதிகமாக இருக்கும். அப்போ ரொம்ப டல்லாக இருக்க பசங்கள்லாம் இது டெய்லி ஒரு 2 சாப்பிட்ஸுங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த